வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப். இப்போ பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ரைஸ் தான். வேர்க்கடலை சாதம், வேர்க்கடலை, நிலக்கடலை எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பீனட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம். முதல்ல இந்த வேர்க்கடலை சாதத்துக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல 1/4 கப்பு வேர்க்கடலையை நான் வறுத்துக்கிறேன். ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் 1/4 கப்பு வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப கருகக்கூடாது, ஆனால் ஃப்ரை ஆகிருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே எண்ணெயில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பும் ஓரளவுக்கு பொரிஞ்சு வரட்டும். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். அடுத்து இதில் 6-7 மிளகாய் வரைக்கும் எடுத்திருக்கேன். காரத்துக்கு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 6 மிளகாய் இருக்கும். காரம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நான். இது ஒரு 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதுவும் பொரிஞ்சு வரட்டும். நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்குது பாருங்கள். இது கூடவே கொப்பரை தேங்காய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் வறுபடட்டும். அதில் இதையும் வறுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தட்டில் போட்டு வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து அதே கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வரட்டும். கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சாதங்கிறதுனால கொஞ்சம் வேர்க்கடலையும் மேலே இருந்ததுன்னா அது க்ரன்ச்சியாக இருக்கும்போது நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இது நீங்கள் தோல் எடுத்துட்டும் போடலாம். வறுத்துட்டு அது தோல் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்கலாம். நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். கூடவே 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயம், 1 ஸ்பூன் பெருங்காயம், இதெல்லாம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயில் வறுபட்டிருக்கு. இந்த சமயத்தில் நான் சாதத்தை அதில் போட்டுக்கிறேன். ஒரு 3/4 பாதம் வெந்த அளவுக்கு இருந்த சாதத்தை அதில் கலந்துக்கிறேன். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் எப்போவும் அப்படி தானே செய்கிறது. அந்த அளவுக்கு வடிச்சிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வடிக்கிற மாதிரி வடித்து அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த கடாயில் இந்த இதோடு சேர்த்து கலந்துக்கிறேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம்.
அடுத்து இது அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை பொடியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது கூட நான் உப்பு இன்னும் சேர்க்கல, 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்து கலந்து விடணும். கலந்து விட்டிங்கன்னா வேர்க்கடலை சாதம் ரெடி ஆகிடும். இந்த அரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் மொத்தமாக அரைச்சது மொத்தமாக போடலை. ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நான் கலந்து விட்டுக்கிறேன். இன்னும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். உப்பும் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். வேர்க்கடலை சாதம் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு வேணுமா இருக்குது கொஞ்சம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கு திருப்பி கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். கூட வத்தலும் சிப்ஸோ வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஃப்ரை ஐட்டம் செஞ்சு